ஹலோ கேமர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட் ஆஃப் வார் த கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ட் 2 வேறு லெவலில் இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வாட்டி நான் வந்துட்டு ஸ்டோரியெல்லாம் ரீட் பண்ண மறந்துட்டேன். நான் அந்த கேம் போன போக்கில் நான் அப்படி போயிட்டேன். அந்த கேமுக்குள்ளேயே நான் முழுக்கிட்டேன். நான் ஸ்டோரியெல்லாம் நான் ரீட் பண்ணால் நான் வீடியோ சொல்ல மறந்துட்டேன். சரி, அதை மன்னிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரி, போன வாட்டி நம்ம வந்துட்டு இங்கே தான் ஆரம்பித்தோம். எங்கே ஆரம்பித்த மாதிரி இல்லையே, எங்கேயோ இதே தான் நம்ம அங்கே மூலையில் போயிருந்ததுனால எனக்கு தெரில. சரி, இங்கே வந்துட்டு நம்ம நம்ம இங்கே பண்ணிச்சு தான் இருக்குது. ஓகே, இங்கே வெளியே போயிட்டு அங்கே ஒரு கொடுக்குற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். காட் ஆஃப் வார் வந்துட்டு இந்த கிரேட்டோஸ் கரெக்டாக சொல்லிட்டேன்னா கிரேட்டோஸ் வந்துட்டு அதாவது அங்கே மெதுவாக ஓடிட்டுருக்காரு. ஓகே, கொடுத்து பார்க்கலாம். இது வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா த டெம்பிள் ஆஃப் காட்டோஸ். இது தான் வந்துட்டு கடவுளோட இது மரணத்தோட கடவுள். இன்னும் இதில் இருக்க இந்த இடம் தான், இந்த வாளோட இந்த இடம் தான் இந்த உலகத்தோட வாசல். இந்த வாசலில் வந்துட்டு மனுஷங்களால் போக முடியாது. அதாவது மோட்டல்னால் மனுஷங்க, இமோட்டல்ஸ்னால் அழிவு இல்லாதவங்க, அதாவது கடவுள் அந்த மாதிரி. ஓகேவா? இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்கல் ஆஃப் கரிஸ் அவனால் மட்டும்தான் இந்த சேஃபான பேசேஜை இந்த கேட்டுக்கு நடுவில் உருவாக்க முடியும். அவனால் மட்டும்தான் வேற ஒரு இந்த உலகத்துக்கு வர முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அவ்வளோதான் இதில் இருக்குது. சரி, நம்ம வந்துட்டு எக்ஸ் கொடுத்து போயிடலாம். சரி, அந்த தட்டிகிட்டே இருக்கா. ஒரே மாதிரி தானே அது எதுக்காக தட்டிகிட்டே இருக்க. சரி, கேன்சல் கொடுத்துக்கலாம். ஏன்னா வேறு ஏதோ ஸ்டோரி வருதான்னு பார்த்துக்கிறேன். சரி, நம்ம வந்துட்டு எக்ஸ் கொடுத்து போய்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஓடி போகலாம். ரொம்ப ஸ்லோ ஓடுறாங்க இந்த குண்டை பையன். ஓவராக தின்னாதனான்னு கேட்டால் கேட்க மாட்டேங்கிறான். 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு இப்படி ஸ்லோவாக ஓடுறான்னு தெரியல. சரி, நம்ம இப்போ இந்த இடத்து வழியாக நம்ம போகலாம். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம், இது காட் ஆஃப் வாருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்களான்னு. நிறைய வியூஸ் வந்துருக்கு, 38 வியூஸ் வந்துருக்கு. கம்மி தான் இருந்தாலும் இப்போ இருக்க நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டு இது அதிகம். இவ்வளோலாம் வீடியோக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருந்து பரவாயில்ல, திரும்ப கம்பேக் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு காட் ஆஃப் வார் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பிளாக் கலர் ஹார்ட்டும் கொடுத்துருந்தீங்க காட் ஆஃப் கிரேட்டோஸனை பிடிக்கணும்னு. உங்களாம் சூப்பரு. ஓகேவா? நம்ம இப்போ வந்துட்டு இந்த எனிமிஸ் கூட சண்டை போட்டிருக்கோம். இந்த மீன் தலைங்க போய் தொலைங்கடா, ஏன்டா அப்படி போட்டு இந்த சிவலிங்கத்தை வச்சு படாப்படுத்துறீங்க. சரி, இவங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு கால் தூசு மாதிரி தான். நம்ம ஈஸியாக அடிச்சு விட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். சரியா? எனக்கு இந்த ஆயுதம் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த இப்போ இருக்க அதை பேர் என்னது, அந்த காட் ஆஃப் வாரோட அந்த பின்னாடி வந்துட்டு ஒரு கோடாலி மாதிரி வச்சுருப்பார். அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இந்த ஆயுதத்தில் தான் லாவாலாம் வரும். அடிக்கும்போது நெருப்பாக குழம்பாக கொட்டும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது எனக்கு. அதனால் இது ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே ரத்த ஆறு ஓடுதுன்னு நான் சும்மா தான்டா கேட்டிருக்கேன். உண்மையில் பார்க்குறேன். அடி ரத்த ஆறு ஓடுதுங்க இங்கே. சரி, இங்கெல்லாம் சப்பா மேட்ரு தான். ஆனால் இவங்கெல்லாம் மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா லாங் ரேஞ்சே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் லாங் ரேஞ்சிலேருந்தே அடிக்க பார்க்குறாங்க. பாருங்கள், நான் இப்போ அவங்க கிட்டே போக விட மாட்டாங்க. இப்போ தூரமாக போய் தப்பிக்க பார்ப்பாங்க. பாருங்க, இவனை பார்த்தீங்களா பின்னாடி போய் தப்பிக்க பார்க்குறாங்க. அதான் இங்கே லாங் ரேஞ்சில் தான் இங்கே அவ்வளோ அடிக்கிறாங்க. அதனால தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த சரிக்கு போகலாம். ஓகே, இதில் வந்துட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் கொடுத்தா அதை ஜம்ப் பண்ணி கரெக்டாக அந்த ஹோலில் விழாமல் ஜம்ப் பண்ணி ஓடிடணுமா. அதெல்லாம் நமக்கு சப்ப மேட்ரு. அடி, நானும் உளுந்துட்டு தான் நினச்சேன். திரும்ப ரீஸ்டார்ட் கொடுத்து வந்திருக்கமான்னு. சரி, அந்த பொட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இந்த வீடியோலையும் பார்ட் 3 போடலாம் காட் ஆஃப் வார். அதுக்கு காட் ஆஃப் வாரே பிடிச்சி தொங்க முடியாது. அதில் வேறு ஏதாவது கன்சோல் கேம் இருந்தால் சொல்லுங்கள். அதான் அடி, யாரா இவன்? ஏங்க இந்த காட் ஆஃப் வார் இவனை பிடிக்கவே இல்லைங்க. கெட்ட பை கூடலாம் சண்டை போடுறாங்க. பார்த்தாலே ஈரா கூடலாம் நடக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மாடு பையன் தான். சரி வாங்க, பயத்தை கண்ணில் காட்டிக்கூடாது குமாரி, பயத்தை கண்ணில் காட்டிக்கூடாது. சரி வாடா ஒத்த கண்ணா, உன் கண்ணை இன்றைக்கி நான் ஊருக்கு போட்டு விற்கலை. என் பேர் பிஜிஎம் இல்லை. அப்போ என்ன கேட்டிங்கன்னா பிஜிஎம் போடு கேமிங் அந்த மாதிரி மாற்றிடுவேன். இப்போ பாருங்கள், கோமணத்தை மட்டும் மாட்டிட்டு வந்திருக்கான் பெரிய ஆள் மாதிரி. பிளாக் கொடுத்தா பிளாக் ஒர்க் ஆக மாட்டேங்குது பட்டனு. சரி, கொடு காலி. அவன் தான் இவன். முடிஞ்சா முடியலையா? எள்ளு, ஐயோ எள்ளு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, அடிப்போம்.
ஸ்டோரி பேஸ் கேமு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸ்டோரி பேஸ் கேமே நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு விளாட்றேன். நல்லா இருக்குது, ஆனால் நல்லாவே இருக்குது. ஸ்டோரி பேஸ் கேம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓக்குடு போடு தலை உடச்சிட்டேன். இன்னும் அந்த ஒத்த கண்ணில் தான் குறியாக இருக்கேன். அந்த ஒத்த கண்ணை எப்படியாவது எனக்கு பாருங்கள், நெருப்பு குழம்புது. இதனால தான் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஆயுதம். அதனால எதுக்கு அதை மாற்றினாங்கன்னு தெரியல அந்த இப்போ இருக்க கிரேட்டோஸில். அது மாற்ற வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒத்தகனை பிடிங்கிட்டேன்டா. நான் செய்வேன்னு சொன்னேன்ல. நான் செய்வேன்னு சொன்னேன்ல. சொன்னேன். டேய் ஏன்டா என்னை போட்டு பாடாப்படுத்து, நீ இன்னும் செத்து தொலைய மாட்டியா? இங்கே பாருங்க, அங்கேருந்து என்னை வெட்டி பார்த்து பயப்படுத்திட்டு இருக்கான். செத்து தொலைய மாட்டான். நான் கேட்குறேன், எத்தனை வாட்டி அடி வாங்கிட்டு போகிறான். திரும்ப வந்து பயப்படுத்திட்டு போகிறான். சரிங்க, அடியாட்களை அனுப்பி விட்ருக்கான் போல். ஈஸியாக முடிச்சு விட்டுலாம். 1000 பேர் வந்தாலும் அசால்ட்டாக அனுப்பிட்டான்டா. டே மீன் தலைகளா, பாருங்க, இது ஆஃபர்லாம் வாங்க அயில மீன் மாதிரி இருந்துட்டு எவ்வளோ துளி கட்டுறாங்கன்னு. சரி, நம்ம இங்கே இப்போ ஓடி போய் அந்த மீன் தலையனை 2 துண்டாக வெட்டி குழம்புக்கோ இல்லைனா ஃப்ரையோ பண்ணி வச்சு சாப்பிட்றலாம். சரி, இந்த இடத்துல பிளாக்காக இருக்கா? சரி, இந்த பக்கம் ஒரு தண்ணி மாதிரி இருக்குது. சரி, இங்கே ஒரு மீனுங்கன்னா அங்கே ஓ கொடுக்கணும். அதான் நல்லது. ஓ கொடுத்து ஹோல்டு பண்ணு. ஹோல்ட் கரோ பாய். சரி, நம்ம இப்போ இதுக்கு அடியில் போகலாம். இதுக்கு அடியில் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இது கண்ட்ரோஸ் தான் சொல்லி கொடுக்கேன். கண்ட்ரோஸையும் நான் ஸ்டோரி பேஸ் மாதிரி சொல்லி கொடுக்கணுமா? சரி, இது எனக்கு ஞாபகப்படுத்துறது யாருன்னா, போன வாட்டி ஒரு கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இது ரீட் பண்ண வரும் நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்லாம் இருக்காங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. சரி, அவங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சரி, இந்த பக்கம் போய் பார்க்கலாம் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு. இந்த பக்கம் இது நம்ம வந்த வழி. ஓகே, இது எப்படி 6 கொடுத்த அடி இது எனக்கு தெரியாமல் போச்சுடே. நீ தண்ணியில் வந்து 6 கொடுக்கணுங்க. 6 கொடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்து விட்டோன்னா ரொம்ப ஐயாக போகிறாங்க. சரி, இங்கேயும் வந்துருக்கு. சரி, இந்த வழியில் நம்ம போவோம். சரி, ஓகே, அந்த வழியில் போயிருந்தால் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நான் அந்த வழியில் போய் பார்த்துலாம். பேசி தொண்டரை வலிக்குதே. பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்காக தான் பேசியிருக்கேன். நான் வேறு எதுக்கு இருக்கேன்? எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது? உங்களுக்காக நான் பேசுகிறது தான் இருக்கேன். சரி, இது வந்துட்டு ஓ கொடுத்து நம்ம வந்துட்டு தள்ளிக்கலாம். ஓகே, நான் வந்து எதுக்கு அந்த மாதிரி மறைச்சி போட்டிருக்கான்னு தெரில, ஏதோ மிஸ்டேக்கான்னு தெரில. கன்சோல் கேமில் ரொம்ப பழைய கன்சோல் கேம்னால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, இந்த பக்கம் போனால் இவங்களே இனிமையா? ஏன்டா டே, இனிமையாக போட்டு படாப்படுத்துறாதீங்கடா டே. ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ, திரும்ப வந்து அடி வாங்கிறாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி இருக்காங்க? இப்போ பாருங்கள், பிடிக்க வராத பாருங்கள், சமால்னு குதித்து வந்து பிடிக்கிறான். என்ன பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வலாடா? பிடிக்க வந்தால் கூட பரவாயில்ல, அடி வாங்குறதுக்கு ஆவலாடா? அடி வாங்குறதுக்கெல்லாம் ஆவலாக இருந்தால் நான் என்னவா செய்வேன்? சரி, இந்த நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதோடய நம்ம வந்துட்டு சேவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சேவு. அடுத்த சேவ்லேருந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்ல. சரி, இந்த வீடியோவில் வந்துட்டு பிளாக் கலர் ஆர்ட் வேணாம். அது நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்து காமிச்சிட்டிங்க கிரேட்டோஸுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு. சரி, அதனால் மாடி கழுத்து. சரி, அதனால் இந்த வீடியோ வந்துட்டு வேறு என்ன கன்சோல் கேம் போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நருட்டோ பண்ணலான்னு இருக்கேன். நான் நருட்டோ இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நருட்டோ பண்ணலான்னு இருக்கேன். ஸ்பைடர்மேன் 2 பண்ணலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்பைடர்மேனா இல்லைன்னா நருட்டோவா, அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? எதுக்கு நிறைய இது கமெண்ட்ஸ் வருதோ அதை நான் பண்ணிடுறேன். கன்சோல் கேம் எது இருந்தாலும் சொல்லுங்கள். ஆனால் PS2 அந்த மாதிரி சொல்லுங்கள். ஓகேவா? என்கிட்ட அந்த மாதிரி டிவைஸ் தான் இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம இப்போ இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கார். சரி, என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். உனக்கு உன் வழியில் இது தெரிஞ்சுதுன்னா உன் வழி வந்துட்டு உனக்கு வந்துட்டு ரிவேல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாடி போட்ட கேட் அக்காவா அண்ணனா? அண்ணே. ஓகேவா? அண்ணே. ஓகே, ஓ கொடுத்து போட்டுக்கலாம். ஸ்டோரி நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்போ மேலே போய் இது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னது? ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சுழல் மாதிரி. இங்கே ஏதோ 2 பசங்க சண்டை போட்டிருக்காங்க.
இப்போ பின்னாடி இருந்து ஒரு உருவம் வந்துருக்கு. அங்கே பின்னாடி ஒரு உருவம் மாதிரி இருக்குது. பார்க்க பேய் மாதிரி இருக்கும். ஆனால் அது பேய் கிடையாது. அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் பேட்டில் போட்டது போதும், இப்போ சாப்பிட வாங்க அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி நினைக்கிறேன். அதில் ஒருத்தன் தான் கிரேட்டோஸ். அதான் அவனை வந்து ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. சரியா, அவனோட நினைவுகள் மாதிரி அந்த கேட் வந்துட்டு அவனுக்கு கொடுக்குது. அந்த கேட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, அவன் உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா இப்போது இது நான் எப்படி ஒன்று மிஸ் பண்ணேன் கிரேட்டோஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கிரேட்டோஸ் சொல்கிறான், இது என்ன துரோகம், இது கடவுளோட இன்னொரு தந்திரம் அப்படின்னு, இது நான் தான். உங்கள் அப்பா தான் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டாரு. நான் அவருக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். அப்பாவா? ஏன் அப்பாவா? எங்களுக்கு அதிக நேரம் இல்லை கிரேட்டோஸ். உன் பிரதருக்கு அவ்வளோ நேரம் இல்லை. டெய்மோஸ் அவன் மரணத்தோட இதில் ஆழ்ந்த சோகத்தில் சிக்கி வாழ்கிறான். ஆனால் அவன் தொலைஞ்சு போயிட்டான். நீங்கள் தான் சொன்னீங்க, நான் தான் அவனை. என்னை மன்னிச்சிரு, எனக்கு போய் சொல்கிறத வேறு வழி இல்லை. நீ இப்போ கேட்கணும். த டெம்பிள் ஆஃப் ஆர்சன் ஆஃப் பாட்டா, அந்த சீக்கிரட்டை நீ கண்டுபிடிச்சினா அது உன்னை தம்பிக்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். அந்த வழி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நீ அவனை கண்டிப்பாக நீ ஹெல்ப் பண்ணணும். நீ கண்டிப்பாக கிரேட்டோஸ், அவனுக்கு நீ வேணும். இது இருக்க முடியாது. ஏன் ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? உன் அப்பா அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். என் அப்பா? யார் என் அப்பா? கிரேட்டஸோட அம்மா அவங்க காதுகிட்ட ஏதோ சொல்கிறாங்க. அது எனக்கு கேட்க முடியல. அது என்னென்னு கூட போடலை. அது அதனால் அது மிஸ்டேக்காகவே இருக்குது. ஓகே, இப்போது அவ்வளோதான் நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆகுது. அவங்க அம்மா துடிக்கிறாங்க. இப்போது மை காட், அவங்க அம்மாவே ஏதோ ஒரு சாபத்தால் இதாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் மாஸ்டர் இருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, இந்த மாஸ்டர் நம்ம அடிக்கணும். ஆனால் இது உண்மையான நம்ம அம்மாவான்னு தெரில, நமக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம வந்துட்டு L+R கொடுத்து நம்ம எஸ்கேப் ஆகணுமா? சரி, போன வாட்டி நான் வந்துட்டு இந்த ஸ்டோரியாக சொல்ல மறந்துட்டேன். ரியலாக சாரி. ஓகேவா, நான் சொல்கிறதுக்கு அப்படி மறந்துட்டேன். நான் அப்படி கேம் கிடச்ச சந்தோஷத்தில் அப்படியே நான் மறந்துட்டேன். இப்போது இது ஸ்கொயர் போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிள் போடணும்னா ஓகே சேர்த்து போடலாம். இப்படி போட்டு அடிக்கலாம். ஓகே, எக்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். அது டக்குன்னு அது மறைஞ்சி போக்குது. ஸ்க்ரீன் வேறு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் பட்டன் அவ்வளோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. சரி, கோச்சிக்காதீங்க. சரி, இப்போ நம்ம அடிச்சுட்டே இருக்கலாம். அது இப்போது ஐயோ சாரி இப்போ நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். ஓகேவா, இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் வந்துட்டு விளாண்டுட்டேன் ஆல்ரெடி. அதை கொஞ்சம் தப்பாக தான் பண்ணுவேன். ஓகே, பார்த்துக்காதீங்க. சரியா, ஆனால் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. அம்மா அடி. ஆனால் இந்த நேரத்துக்கு நம்மளாக இருந்தால் செத்துருப்போம். அந்த பல்லில் அந்த அடி வாங்கி பாருங்கள். அவன் நெஞ்சு தொலைத்து தான் நான் சாக மாட்டான். ஏன்னா என் தலைவன் கிரேட்டோஸ் இல்லை அப்படி தான் இருக்கும். கிரேட்டோஸை தான் எப்படி கதமும் நான் எக்ஸு கொடுத்தேங்க. ஏங்க இப்படி பண்ணுறாங்க இந்த கேம்காரங்க? எக்ஸு கரெக்டாக கொடுத்தேன், ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சரி, டப்பிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு இந்த வீடு நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக போட்டேன் எக்ஸ் இந்த வாட்டி. போடு. டப்பிங்கை நான் கொடுக்கறதுக்கு வந்துட்டு 3 நாள் எனக்கு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. சரி 3 நாளில் 2 நாள் 2 நாள் கஷ்டப்பட்டு நான் இது பண்ணேன். போன கிரியேட்டர்ஸ் வீடியோக்கே நான் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸ்டோரி எல்லாமே சொல்லாமல் இருந்துட்டோம். அது ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கு நான் அவ்வளோ டஃப் படல. நான் இந்த கேம் கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் எனக்கு
சப்ஸ்கிரைப்லாம் வீடியோ போடுறது ஒர்த்தே இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது. சப்ஸ்கிரைப் மட்டும் கூடுனா எனக்கு ஓகே. பார்க்குறவங்கலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நான் 100 சப்ஸ்கிரைபர் தான் நான் வந்துட்டு ஏமாக வச்சுருக்கேன். நான் 100 சப்ஸ்கிரைபர் நம்மளால் அடிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப். நான் அப்படி தான் சொல்லுவேன், சப்ஸ்கிரைப்லாம் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் இப்படி நல்லா இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சரி கரெக்டாக இப்போ தான் கொடுத்தேன். அது வந்துட்டு நம்மளை பிடிச்சிச்சு இந்த மிருகம்னு சொல்லக்கூடாது. அவங்க கிரேட்டஸோட அம்மா அவங்க இப்போ சுயநலத்தில் இல்லை. அவங்க நம்ம அடிச்சு நம்ம காப்பாற்ற முடியும் தான் பார்ப்பேன். அப்படி கொன்று போடுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் ஆல்ரெடி விளாண்டுட்டேன். நான் உங்களை கெடுக்க விரும்பலை, ஓகேவா? அடுத்து எதுக்குடா நீ விளாண்டுட்டு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படிலாம் சொல்லிடுவீங்க. நான் உங்களுக்கு கெடுக்க விரும்பலை. நான் வந்துட்டு காட் ஆஃப் வார் ஃபுல்லாக என் வாய்ஸில் கேட்கணும் விரும்பிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு தேர்டு பார்ட்டுன்னு மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு என்ன போடலான்னு இருக்கேன்னா நருட்டோ போடலான்னு இருக்கேன். எப்படி நீங்கள் சொல்லுங்கள், நருட்டோ போடலாமா இல்லை ஸ்பைடர்மேன் 2 போடலாமா சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஸ்பைடர்மேன் 2வா நருட்டோவா, ஓகேவா? கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் சரியா? வீடியோ பார்க்கறதுலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். நருட்டோவா இல்லைனா ஸ்பைடர்மேன் 2வா அதை மட்டும் போட்டுருங்க. நருட்டோன்னு போட்டுருங்க, ஸ்பைடர்மேன் 2ன்னு போட்டுருங்க, ஓகேவா? நம்ம தாறுமாறு பண்ணிடலாம். சரி இதை காமிக்கலாம். இது ஷேடோவால் தான் காமிக்காங்க. அவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா இல்லை, அதனால தான். சரி இப்போ வந்துட்டு பார்க்குறான். ஓகே, இதுலேயும் இப்போது ஒரு டப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன். டப்பிங்கில் பாருங்கள். நான் கடைசியாக சுதந்திரம் ஆயிட்டேன். உன் தம்பியை கண்டுபிடி கிரேட்டோஸ். ஸ்பார்ட்டாக்கு போ. டெய்மோஸை கண்டுபிடி, அவனுக்கு நீ வேணும். ஆமாம், நான் என்ன பண்ணணும்? அவளோட கடைசி மூச்சு வரைக்கும் அவளோட பாரத்தை சுமந்துட்டு இருந்தா. கடைசி அவள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த இடம் அவளுக்கு கிடைச்சது. கிரேட்டோஸோட ஆத்திரம் கிட்டத்தட்ட தெளிவாக இருந்துச்சு. விதி அவனை திரும்ப பைத்தியகாரத்தனத்தோட விளிம்பில் விட்டுச்சு. ஓகே, திரும்ப வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்து அதை வந்துட்டு எடுக்கலாம். அது என்னென்னு பார்த்தா அது கிரேட்டோஸோட அம்மாவோடது காப்பாச்சு. ஓகே, அது அவங்களோட அம்மாவோட காப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த வழியை நம்ம போகலாம். இந்த வழியாக தான் வாசல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி என்ன நடக்குன்னு போய் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல பூட்டிட்டாங்களா? ஒரு சம்பவம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது. சரி என்ன சம்பவம் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தா பாருங்கள், நீங்களே பாருங்கள் தெரியுங்க. இதுவும் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. சரி ஏதோ ப்ளஸ்ஸாக இருக்குது நமக்கு. ஓகே, இது ஜாய்ஸ்டிக்கோட இந்த இது தொடரும் போல். ஓகே, தொட்டு பார்க்கலாம். ஏதோ ஒன்று பவர் மாதிரி நமக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். இந்த மீன் தலைகளை வச்சுட்டு முடியல. இந்த மீன் தலைகளை வந்துட்டு இப்போ பாருங்கள் போட்டு சொல்லட்டி எடுக்கலாம். ஸ்பீட் மோட போட்டு அடியா. இங்கே பாருங்கள், நம்ம அடிக்கலாம் பார்த்தா அவங்க நம்ம அந்த சிவலிங்கத்தை வச்சு போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. நம்மள்ட்ட இந்த ஆயுதம் இருக்கிற வரைக்கும் சும்மா சுற்றி அடிக்கலாங்க. பாருங்கள், பின்னாடி இருந்தாலும் பின்னாடி டக்குன்னு திரும்பி ஒரு அடி அடிக்கலாம். மாதம் இருக்குது. ஓகே, முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். சரி இங்கே வந்துட்டு இதை கொடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாத்தையும் கொடுப்போம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபுல்லாத்தையும் கொடுக்குறோம். இன்னும் நடந்த மாதிரி இல்லையே, என்ன நடக்குன்னு தெரில. இது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் கொடுத்துட்டே இருக்கேன், என்ன நடக்குன்னு தெரில. அவ்வளோ முடிஞ்சு போல பவரு ஒன்றும் இல்லையா? இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. இந்த சைடாக வருவோம். இப்போ வருவாங்க பாரு, நம்ம பழைய எதிரி. நான் வந்தால இந்த டெண்டல்ஸை பார்த்தோன்னே தெரியணும்ல. சரி ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு புரியும். சரி நம்ம இப்போ நான் வந்தால் பார்த்தீங்களா, நான் கரெக்டாக போடு. அடி வாயிலே வச்சு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அவன் ஃபுல் பாடி பாருங்களேன். அப்பர் பாடியில் வந்துட்டு ஏதோ 8 கால் பூச்சி மாதிரி கண்ணெல்லாம் இருக்குது. அடுத்த உடம்புல வந்துட்டு ரெக்கை இருக்குது. அடுத்த வால் வந்துட்டு மீனோட வால் மாதிரி இருக்குது. எந்த வகையில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரில. அடி வாழ்க்கையை தூக்கி போட்டான். எக்ஸு கரெக்டாக கொடுத்துட்டேங்க.
போடு அடி. நெருப்பு குழும்புலையோ அம்மா அடி கரைஞ்சி வேயிருக்கும். எத்தனை வாட்டிங்க நம்மள்ட்ட வந்து அடி வாங்குவான். அவனுக்கு அறிவு நிறைய இருக்குது. நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். சரி இப்போ எந்த சைடை போகிறதுன்னு தெரில, முட்டிகிட்டு இருக்கான். சரிங்க, வழியை பார்த்துட்டு வரேன். இந்த சைடு நான் வழியை கட் பண்ணிட்டு போகலாம் பார்த்தா நானே கண்டுபிடிச்சினாட்டுக்கே. நான் ரொம்ப அறிவாளியாக இருக்கேங்க, என்ன செய்கிறது. பறக்கும்போதே அறிவாளியாக பறந்துட்டேன். சரி, இவன் ஏதோ ஒரு மாஸ்டர்னு நினைக்கிறேன்னு. பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடூரமாக இல்லை, இருந்தாலும் பார்ப்போம் போக தான் தெரியும். இங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் செட் இருக்கா, இதோடைய வீடியோ நம்ம முடிச்சுப்போம். சரி, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா சேவ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சேவ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை போயிடும், வாழ்க்கை திண்டாருப்பா. சரி, நம்ம சேவ் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ மேலே போய் அடிக்கிறதெல்லாம் அடுத்த பாட்டில் வரும். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் நருட்டோவா இல்லைனா ஸ்பைடர்மேன் 2 அதை மட்டும் சொல்லிடுங்க, ஓகேவா. சரி, இந்த வீடியோவை இந்த இடத்துல இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, see you, bye bye.